அந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது அதே கப்பல்ல ஜேஆர்டி டாட்டாவுடைய முதல் டாட்டா அவரும் அதே கப்பலில் பிரயாணம் செய்து ரெண்டு பேரும் யங்கு. எதுக்கு போறீங்க? நான் ஜப்பான் போறேன். எதுக்கு ஜப்பான் போறீங்க? அங்க எக்ஸிபிஷன் நடக்குது. என்ன எக்ஸிபிஷன் நடக்குது? சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. ஏன் இந்தியாவில் இல்லையா? இந்தியாவில் சயின்டிஸ்டே கிடையாது. உடனே சுவாமி விவேகானந்தர், இந்தியாவில் இப்ப பிரிட்டிஷ் ஒரு 200 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கிறனால இப்படி சொல்ற, அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படிப்பட்ட இந்த பாரத தேசத்துல எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள், மேதைகள், கணித மேதைகள், விஞ்ஞான அவர் இன்ஸ்பயர் ஆகிறாரு. சரி, இது ஒரு மனசுலயே இருக்குது. 1904 மைசூர் மகாராஜா வந்து டாட்டா பாக்குறாரு. விஞ்ஞானிகளுக்காக ஏதாவது ஒரு அமைப்பு ஏற்படுத்த சொன்னாரு. நீங்க கொஞ்சம் லேண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன். மைசூர் மகாராஜா 700 ஏக்கரை பெங்களூர் சிட்டில சென்டர்ல 700 ஏக்கர் கொடுத்தாரு. இப்ப அங்க ஆரம்பிக்கப்பட்டதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து கொஞ்ச நாள் கழித்து பிரிந்ததுதான் இஸ்ரோ எனப்படும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு இளம் விஞ்ஞானியா அது உள்ள சேர்ந்து அதன் பிறகு பல சாதனைகளை நிகழ்த்தி நம்முடைய இந்தியாவுக்கே ஜனாதிபதியான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வருவதற்கு காரணமே சுவாமி விவேகானந்தர்.